நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரல்வாய் மொழியில் இருக்க தென்பழனி முருகன் கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த தென்பழனி முருகன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சித்தர்கள் ஒரு காலத்தில் தவம் பண்ண இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆரல்வாய் மொழி அரசு தொடக்கப்பள்ளி அதுக்கு அடுத்து ரைட் சைடு ஒரு ரோடு போகும். நீங்கள் இந்த ரோட்டில் ஒரு 500 மீட்டர் வந்தீங்க அப்படின்னா அது தென்பழனி முருகன் கோவில் அதோட நுழைவாயிலில் கொண்டு வந்து விட்டுரும். அந்த நுழைவாயிலிருந்து இந்த முருகன் கோவில் பார்த்திங்கன்னா மலையின் மீது தென்பொதிகை மலையின் மீது சுமார் 1500 அடி உயரத்தில் தான் அமைஞ்சிருக்குது. நம்ம மலை ஏறி போய் தான் இன்றைக்கி இந்த முருகனை தரிசிக்க போகிறோம். அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த கோயிலின் நுழைவாயில். அபயம் காத்த பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். கீழே பார்த்தீங்கன்னா சித்தர்கிரி என்ற தென்பழனி சித்தர்கிரி, அதாவது சித்தர்கள் ஒரு காலத்தில் தவம் பண்ணதால் இதோட பேர் வந்து சித்தர்கிரி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இங்கேருந்து தான் நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இடது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்த மலையின் காவல் தெய்வம் சுடலைமாட சுவாமி கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் என் நண்பனும் ரொம்ப நாளாகவே இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்களால் வரவே முடியலை. கடைசியாக ஒரு வழியாக முடிவு பண்ணி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் நண்பனும் காலையிலே கிளம்பி வந்துட்டோம். இந்த கோவிலுக்கு வரக்கூடிய நண்பர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ஷூ இருந்தால் போட்டுக்கிட்டு வாங்க. அது உங்களுக்கு இந்த மலை ஏறுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களுக்கு கால் வலியே தெரியாது. இந்த மலை ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்தில் ஏறியிருந்தோம். இடையில ஒரு 5 நிமிஷம் மட்டும் நானும் என் நண்பனும் பிரேக் எடுத்துக்கிட்டோம். இந்த கோவிலோட வரலாறு பார்த்திங்கன்னா சுமார் 200 to 300 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க. சித்தர்களின் தொடர்பு எப்படி இங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அகத்திய முனி அப்படிங்கிற சித்தர் தான் இந்த கோயிலில் உள்ள முருகனை பிரதிஷ்டை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. மலை உச்சியில் பார்த்திங்கன்னா சித்தர்கள் தங்கியிருந்த குகைகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாயக்க மன்னர்கள் மற்றும் திருவிதாங்கூர் மன்னர்கள் இந்த கோயிலை புதுப்பித்து வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்ததாகவும் கூறப்படுது. இந்த தென்பழனி மலை வந்து திருவிதாங்கூர் காலத்தில் ஒரு முக்கிய பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கு கோட்டை வீரர்களுக்கு. அதனால் இங்கே உள்ள கோட்டை வீரர்கள் இந்த முருகனை ஒரு காவல் தெய்வமாக வணங்கியிருக்காங்க. இந்த மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையாகவே உருவான சுனை ஒன்று இருக்குது, அதாவது நீரூற்று. இந்த சுனையிலிருந்து தான் முருகருக்கு அபிஷேகத்துக்கு தண்ணீர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவ்வளோ பெரிய மலைக்கு மேலே எப்படி ஒரு இயற்கையான நீரூற்று வந்தது அப்படின்னு சொல்லி மக்கள் இன்றளவும் இந்த சுனையை ஆச்சரியமாக பார்க்குறாங்க.
நீங்கள் பாதி தூரம் மலையேறி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும். இந்த விநாயகர் கோயில்லையும் வெள்ளிக்கிழமை தோறும் அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே நடக்குது. இங்கே வரக்கூடிய மக்கள் முதல்ல இந்த விநாயகரை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறமா மலை மேலே இருக்க முருகரை வழிபட போகிறாங்க. நீங்கள் மற்ற நாட்களை காட்டிலும் வெள்ளிக்கிழமை இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு மலை ஏறுறதுக்கு எந்த விதமான பய உணர்வு எதுவுமே இருக்காது. இங்கேருந்து பார்க்கும்போது ஆரல்வாய்மொழி ஊரினுடைய மொத்த அழகுமே தெரியுதுங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மலை ஏறுவதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன வலிமை உடல் வலிமை ரெண்டுமே கிடைக்குங்க. ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். அதனால் எல்லாருமே கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது வந்து போங்க.